guys, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கீ மாய்ஸ்சரைசர் பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த கீ மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எல்லா லேடிஸும் வந்துட்டு கையில ஒரு தட்டையும் ஒரு டம்ளரையும் தூக்கிட்டு நானும் வந்துட்டு கீ மாய்ஸ்சரைசர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இது ப்ரொஃபஷனலா பண்றவங்க வந்து இந்த காப்பர் தட்டு அதுக்கப்புறம் காப்பர் டம்ளரை வச்சு அதை பண்றாங்க. ஸோ அது வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக அதை பண்ணி வீடியோ போடுறாங்க. பட் இதை வந்து பொழுதுபோக்குக்காக என்னதான் வருதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டையும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. பட் இதோட பேசிக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னா அந்த நெய் தான். அந்த நெய் தான் வந்துட்டு ரெண்டு பக்கமே யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதை தான் நம்ம ஃபேஸில் போட போகிறோம். அந்த தட்டையும் டம்ளரையும் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நம்ம எதில் பண்ணுறோங்கிறதுலாம் மேட்டர் இல்லை, எதை வச்சு பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை யூஸே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் அதில் இருக்கிற என்ன விளைவுகள் வரும், அதோட பக்க விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்போஸ் அந்த பக்க விளைவு நடக்கும்போது அதை நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே சின்ன விஷயத்தினால மட்டும்தான். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா? நிறைய பேர் வந்துட்டு இதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் கூட போகலாம். பெட்டர் அவங்களோட ஸ்கின் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அதில் ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கு இந்த கீ மாய்ஸ்சரைசரை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆக்னி வந்து அதிகமாக வரும். உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் இல்லைன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஹெவி மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆக்னி வந்து ரொம்ப அதிகமாகவே வரும். நமக்கு வந்து நம்மளோட ஏரியா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இல்லையா, இங்கே இருக்கிற ஹீட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கின் ஆயிலியாவோ இல்லைன்னா காம்பினேஷனாவோ தான் இருக்க போது. ஏதோ ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் ரொம்ப ட்ரை ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிலியாவோ காம்பினேஷன் ஸ்கின்னாவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஃபேஸில் பட்டாலே நமக்கு வந்து நல்ல ஆக்னி வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடதும் வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின் ஒரு சில டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தேங்காய் எண்ணெய் வந்து ஃபேஸில் பட்டாலே அவ்வளோ ஆக்னி வந்து வர ஆரம்பிச்சிடும். தேங்காய் எண்ணெயோட கன்சிஸ்டன்சி என்ன நீங்களே பாருங்க. தேங்காய் எண்ணெய்க்கும் மேலே விளக்கெண்ணெய் இருக்கு. விளக்கெண்ணெயை விட ரொம்ப அதிகம் நெய்யை விட நீங்கள் அந்த கீயை வந்துட்டு வாஷ் பண்ணி அது இன்னும் திக்கான கன்சிஸ்டன்சி கொண்டு போறீங்க. அது மட்டும் கிடையாது, அதில் அவ்வளோ ஃபேட் இருக்கு. அது வந்து ஃபேட் தான் இல்லையா, கீங்கிறது என்ன ஃபேட் தான் இல்லையா? ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம போர்ஸை வந்துட்டு அது கிளாக் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆக்னி தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்னி ஸ்கின்னா இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த மாய்ஸ்சரைசரை தொட்டு கூட பாத்துறாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஆக்னி வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடையில் வாங்குறோம் இல்லையா மாய்ஸ்சரைசர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக, அது வந்து கெமிக்கல் தான் நான் ஒத்துக்கிறேன், பட் ஸ்டில் அதை வந்து க்ளீனாக கைப்படாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து மேக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கீ மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியுது, பார்த்தாலே தெரியுது. கையை வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேக்கே பண்ணுறாங்க. ஸோ கையில் வந்துட்டு கண்டிப்பாக ஜெர்ம்ஸோ இல்லைன்னா வந்து பாக்டீரியா கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். நீங்க என்னதான் கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாலும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சானிடைஸ்டான ஏரியாக்குள்ள கையே படாம வெறும் மிஷின்ஸால மட்டும் மேக் பண்ற ஒரு மாய்ஸ்சரைசர் கிரீமுக்கும் எல்லாரும் ரவுண்டா சுத்தி உட்காந்து, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நான் அவங்க பண்ணுறத வந்து தப்பு சொல்லலை, பட் அவங்க பண்ணுற விதத்தை சொல்கிறேன். இட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் வே டு மேக் அ மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ எல்லாரும் உட்காந்து நம்ம புழங்குற இடத்துல, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல உட்காந்து ஒரு மாய்ஸ்சரைசரை தயார் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அதில் டக்குன்னு வந்து ஃபங்கையோ பாக்டீரியாவோ ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸிலி சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்கிறத வந்துட்டு எல்லாரும் தப்பாக எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து அது பேலன்ஸ் பண்ணும். இப்போ ஒரு வருஷம் ஒரு மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த மாய்ஸ்சரைசருக்குள்ள ஃபங்கையோ பாக்டீரியாவோ இல்லை எந்த மைக்ரோ ஆர்கானிசமும் போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கம்மிங் டு திஸ் மாய்ஸ்சரைசர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, ஒரு நெய்யோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 மாசத்துலேருந்து 4 மாதம் தான் அப்படின்னா அந்த 3 மாசத்துலேருந்து 4 மாதம் அப்படிங்கும்போது இந்த மாய்ஸ்சரைசர்
மாய்ஸ்சரைசர்லயும் ஃபங்கை இல்லைன்னா பாக்டீரியா இந்த மாதிரி வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி சரிப்பா நான் 3 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டேன், நான் 2 வாரத்திலேயே இதை தீர்த்துருவேன், அதுக்கப்புறம் நான் புதுசு வாங்கிக்குவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சப்போஸ் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றவங்க கையில இருந்து ஏதாவது கண்டாமினேட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து டக்குன்னு கெட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இதை மனசுல வச்சுட்டு இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்னால் பிடிக்காது, ஆர்டிஃபிஷியல்னால் பிடிக்காது, ஆர்டிஃபிஷியல்லாம் பண்ணால் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், இல்லை கெமிக்கல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, ஆர்கானிக்காக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஒரு முடிவில் இருக்கீங்க. ஸோ அது நான் தப்பு சொல்ல, கண்டிப்பாக தப்பு சொல்ல, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் நம்ம நேச்சுரல்னு போயிட்டு நம்ம கண்மூடித்தனமாக நடந்துக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆர்கானிக்னு போயிட்டாலே இது நல்லதாக தான் இருக்கும், நல்லது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்புறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீ மாய்ஸ்சரைசரை வந்து நேச்சுரல் நம்புறீங்க, எல்லாருமே நம்புறீங்க, அதனால தான் இது இவ்வளோ என்ன சொல்றது எல்லாரும் வாங்கி யூஸ் பண்றாங்க. டக்குன்னு இன்ட்ரடியூஸ் ஆனோடனே எல்லாரும் டக்குன்னு வாங்கி யூஸ் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை வந்து இவ்வளோ நல்லதுன்னு நம்புறீங்கன்னா கண்டிப்பா நீங்க மட்டும் யூஸ் பண்ண போகல, உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறது அப்பட்டமா தெரியுது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே என்ன சொல்ல போறீங்க, இது என்ன வெறும் நெய் தானே, எந்த கெமிக்கலும் இல்லை, குழந்தையோட ஸ்கின்னுக்கு ஒன்றும் ஆகுது. நோ, தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு என்னதான் ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாத்த பத்தியும் பேசினாலும் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் த ஸ்கூல் ஒன்லி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே அந்த ஸ்கூல் பருவத்துல நம்ம வந்து இதை பத்தியெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு பூத்த போறதே கிடையாது. நீ அவங்க ஸ்கின்னை அப்படி பார்த்துக்கணும், ஸ்கின்னை எப்படி பார்த்துக்கணும் அப்பெல்லாம் நம்ம சொல்ல போறதே கிடையாது. லெட் தெம் பி ஃப்ரீ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்க, பச்சை குழந்தைங்களுக்கெல்லாம் இதை மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ பார்க்குறேன். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. கன்சல்ட் பண்ணுங்க உங்க டாக்டர், இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டாக்டர் கிட்ட போறீங்களா, அதே மாதிரி இதையும் வந்துட்டு போயிட்டு இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன வயசுலேருந்தே, சின்ன குழந்தையிலேருந்தே அந்த குழந்தையோட ஸ்கின்னை வந்துட்டு பெருசாக டேமேஜ் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ அது எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு எல்லா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸும் எல்லாத்துக்குமே சூட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற ஆலோவேரா ஜெல் செட் ஆகாது. அதுக்காக வந்துட்டு நான் யூஸ் பண்ண நேச்சுரலாக இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆலோவேரா ஜெல் போட்டு எனக்கு திரும்ப ஆக்னி வர வைக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு நீங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நேச்சுரல் இல்லைன்னா ஆர்கானிக் அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமா எதையும் நம்பாதீங்க. இல்ல இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா தலைகீழா குதிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஆனா தயவு செஞ்சு குழந்தைங்க மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நான் உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். பாய்.